வணக்கம் நேர்களே. எல்லாரும் கடன் வாங்குறோம். எஸ், ஃபோன் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்குன்னு எல்லாரும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, இந்தியாவோட மிடில் கிளாஸ் இப்போ இஎம்ஐ கிளாஸா மாறிட்டாங்க. மிடில் கிளாஸ் யார்கிட்டயுமே இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்கிட்டயும் இஎம்ஐ இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்த மிடில் கிளாஸ் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். நம்பர்ஸ் சொல்லக்கூடியதும் அதா தான் இருக்கு. இந்த இஎம்ஐ பர்டன் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மிடில் கிளாஸ் யாருமே இன்னைக்கு மிடில் கிளாஸ் கிடையாது. எல்லாருமே இஎம்ஐ கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெட் கிரைசிஸ்ல இந்தியா மாட்டிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் சார். இதிலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஎம்ஐயை முடிச்சுட்டு வர்றது அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை சார். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 2-3 ஷார்ட்கட் சொன்னீங்கன்னா முதல்ல ஷார்ட்கட் ஒன்றும் கிடையாது. இஎம்ஐ காரணம் ஒன்று தான், கிராட்டிஃபிகேஷன் தான். ஸோ உங்கள் கிராட்டிஃபிகேஷனை உங்களால் டிலே பண்ண முடியாதுனால தான் இஎம்ஐ. ஸ்டான்ஃபர்டில் 1960s ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவங்க மார்ஷ்மெல்லோ வச்சு பண்ணாங்க, நீங்கள் லட்டு வச்சு பண்ணலாம். ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட லட்டுவை முன்னாடி வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு அந்த லட்டுவை சாப்பிடாமல் இருக்குது, எவ்வளோ நேரம்னு பாருங்கள். 1 மணி நேரம், அரை மணி நேரம் திங்காமல் இருந்தால் 300 லட்டு கொடுக்குறேன்னு பாருங்கள். எவ்வளோ குழந்தைங்க 300 லட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க? 5 நிமிஷத்தில் எல்லா லட்டுவும் போயிடும். ஒரு ரூமில் தனியாக உட்காத்தி வச்சிங்க. ஸோ அந்த லட்டுவை எந்த குழந்தைங்கள்லாம் திங்காமல் இருக்கோ அதெல்லாம் ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் பிகமிங் மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். மசில்ங்கிறது, மைண்டுங்கிறது ஒரு மசில். அந்த மசிலை நீங்கள் ஒர்க் பண்ண அதோட ஸ்ட்ரென்த்து ஏறும். ஸோ வில் பவருங்கிறது இந்த கிராட்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வில் பவர். இந்த வில் பவரும் ஒரு மசில் எனர்ஜி மாதிரி தான். தி மோர் யூ யூஸ் இட் வில் பிகம் இறங்கிடும். அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் மாதிரி அதை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வில் பவருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று அந்த மசில் மெமரின்னு. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ஒரு சிகரெட் அடித்ததுனால உங்களுக்கு கேன்சர் வந்துடுது. நீங்கள் அந்த ஒரு சிகரெட்டு, எந்த சிகரெட்னால கேன்சர் வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. பட் ஒன்று தானேன்னு நம்ம அடித்தோன்னா ஒன்ஸ் அது அப்புறம் என்ன, வி ஸ்டாப் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் தட். அது 1ங்கிறது 2, 3. இப்போது டேக்ஸ்னால கண்ட்ரோலில் இருக்குது. 10 ரூபாய்க்கு டேக்ஸை குறைச்சிட்டாங்கன்னா சிகரெட் இன்னும் சேல்ஸு பூம் ஆகும். ஸோ அதனால் யூ கேனாட் ஸ்டாப். குடியும் அதே மாதிரி தான். So it is a question of delaying your gratification. You are not able to delay your gratification. இன்றைக்கே எனக்கு கிராட்டிஃபிகேஷன் வேணும், இன்றைக்கே எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் டிலேயிங் தி கிராட்டிஃபிகேஷன் ஒரு விஷயம் சொன்னீங்க சார். ஆனால் இதே விஷயத்த நான் என் பையன்கிட்டயே ட்ரை பண்ணேன். அவன் கையில் சாக்லேட்டை கொடுத்துட்டு வெய் நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலான்னா அவன் கையிலே வச்சுட்டு இருந்தான். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுரு, நம்ம நாளைக்கு ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்பயும் வச்சுட்டே இருந்தான். சாப்பிடல, கையிலேயே இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அவன் எடுக்கலை. ஆனால் அந்த சாக்லேட்டை பிரித்து கொடுக்கும்போது நான் நார்மலாக கொடுத்துருந்தா எப்படி சாப்பிடுவானோ அந்த மாதிரி இல்லாமல் அதில் ஒரு மேனரிசம் சேஞ்சே வந்தது. ஸோ நான் இதை டிலே பண்ணி என்கிட்ட அவங்ககிட்ட ஒரு மேனரிசம் சேஞ்ச் வருதோ அப்படின்னு, அதாவது கையில் பிச்சு சாப்பிட்றதுக்கும் அப்படியே அதை சாப்பிட்றதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை நான் பார்த்தேன். That and all will not matter. At the end of the day, who has the chocolate? Who has the chocolate matters. So the chocolate உங்ககிட்ட இருந்ததுன்னா you have the matter and you have the power. இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த இஎம்ஐங்கிறது இஸ் த கேம் பிட்வீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் த ரிச், த மிடில் கிளாஸ் அண்ட் தி புவர். ஓகே, தமிழில் சொல்லுங்கள் சார். இஎம்ஐங்கிற கேம் பணக்காரனுக்கு புவர்லேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கேம் தான். ஓகே, பணக்காரங்களுக்கு ஏழைகள்கிட்ட வாங்கி கொடுக்குற கேம் தான் இஎம்ஐ. புரிஞ்சுக்கலாமா? கரெக்ட். ஓகே, ஃபைன். ஸோ எந்த லெவல் பணக்காரங்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஹூ ஓன்ஸ் ஆல் த பேங்க்ஸ்? ஹூ ஓன்ஸ் த பேங்க்ஸ்? யார்கிட்ட என்பிஎஃப்சிஸ் இருக்குது? ஹூ கண்ட்ரோல்ஸ் தி என்பிஎஃப்சிஸ்? ஹூ கண்ட்ரோல்ஸ் தி லெண்டிங்? த ரிச் கண்ட்ரோல் எவ்ரி திங். என்பிஎஃப்சிஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே பணக்காரன் கொடுக்கறது தானே. ஓகே, அந்த பணத்தை the more you have reduced the cost of money, the more the rich can borrow and give you. அவன் 0% வாங்கிட்டு உனக்கு 36% கடன் கொடுக்குறான்.
நீ அதை வாங்கி சாப்பிட்ற. ஆனால் எங்ககிட்டயும் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லி தானே கொட்டுறாங்க. அது ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கவே இருக்காது. ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ நான் உன்னை கொடுக்கறச்ச எனக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று அவன் கொடுப்பான். நீ கேஷில் அந்த டிஸ்கவுண்ட்டு உனக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா நீ ஏழை, மிடில் கிளாஸ். சரி இல்லை சார், இதை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து நீ வந்து வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் ஒரு வாங்கும்போது ஏசி நீ வாங்கினா உனக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. இப்போ கையில் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், டிஸ்கவுண்ட் இல்லைன்ட்டான். நீ ஒன்று தானே வாங்குற சார் வீட்டுக்கு தேவையான அந்த ஏசி பேச ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்குறேன். ஏசி ஃப்ரிட்ஜ்லாம் ஒன்று தானே வாங்குற. 100 ஏசி வாங்குறியா? 100 ஏசி வாங்கி நான் என்ன சார் நான் பண்ணுறேன்? 100 ஏசி வாங்கி பல்காக வாங்கிட்டு உனக்கு கேஷில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஓகே, கடைக்காரன் ஸோ நீங்கள் கடைக்காரரு டீலர்கிட்ட பல்காக 100 ஏசி வாங்கிட்டு அவர்கிட்ட கேஷ் டீலர் தான். பட் டீலரே கிடையாது. ம் கடைக்காரன் பல்காக ஏசி வாங்குறான். ம் ஒரு போர்ஷன் ஃபைனான்சியருக்கு போகிறது, ஒரு போர்ஷன் அவனுக்கு போகுது. அவ்வளோதான். நான் பைத்தியக்காரனா ஃபைனான்ஸ் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு. இல்லை சார், இன்னுமே ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிக்கிறேன். நீ ஒரு ஏசி தான் வாங்குவ. ஆமாம் சார். கேஷ்ல உனக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. ஆ இஎம்ஐயில் 90 பேர் வாங்குவான். ஆமாம். சரி, நான் 1000 வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ ஏசி. ம் 1000 ஏசிக்கு ஃபைனான்சியருக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பான். அதாவது பேங்க்குக்கு. ம் பேங்க்கு தான் ஃபைனான்சியர். ம் அந்த நீ கிரெடிட் பையரே கார்டு வச்சிருக்கிற கிடையாது. பேங்க்குக்கு. பேங்க்கு தான் ஃபைனான்சியர். ம் பேங்க்கு தான் ஓனர். ம் நீ கடனை கட்டுற வரைக்கும் பேங்க் கேன் சீஸ் தட் அசெட். ம் ஸோ பேங்க்கு வந்து நாம்ஸ் இவ்வளோ கொடுத்துருவான். இந்த நாம்ஸ் இருந்தால் நீ கடன் கொடுத்துக்கோன்னு. ம் அவன் இப்படி கார்டை ஃப்ராங்க் பண்ணுறான். இப்போ மேனுஃபேக்சரர் ஒரு போர்ஷனை டீலர் கொடுப்பான், இன்னொரு போர்ஷனை ஃபைனான்சியர்கிட்ட கொடுத்துருவான். ஆனால் சார் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் மணி பேச்சை நான் ஃபாலோ பண்ணதில் நீங்கள் சொல்கிறதே எவ்வளோ பெரிய ஷிஃப்ட் இருக்குன்றது என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, இஎம்ஐ போட வேண்டாம், இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு போய் ஆமா. வாங்குனீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பான் ஆமாம் அப்படின்னு நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. சொன்னேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட இஎம்ஐ எல்லாம் சேர்த்து வச்சு அவன்கிட்ட போய் நான் காசு கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா கிரெடிட் கார்டில் தேய்ச்சிட்டு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண அப்பதான் உனக்கு டிஸ்கவுண்ட். ஆமாம், இல்லைன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கும். பரவாயில்ல, நான் ஜாஸ்தி விலையை வாங்கிட்டு போகிறேன். அந்த ஃபினான்ஸோட எனக்கு வேண்டாமே. எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாறின மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி கிடையாது. உனக்கு அடிமையாக இருக்கியான்னு கேட்குறான். ம் நீ வாங்கிக்க. நீ வந்து அதுக்கப்புறம் உன்னோட ஸ்மார்ட்னஸ் பொறுத்து இருக்குது. விச் ஐ டோன்ட். அதுலேருந்து எப்படி காப்பாற்றினாங்கிறத ஒன்று. ம் என்ன பெருசாக 2% எக்ஸ்ட்ரா கொடுப்போம், கட்டிட்டு போ. ம் பட் யூ ஆர் சேஃப் ஃப்ரம் த ட்ராப். எஸ் சார். உனக்கு வேண்டாத பொருளை உன் தலையில் கட்டுவான்ல. உன்கிட்ட காசு இல்லாத பொருளை ம் நீ வாங்க மாட்டேன்ல. ரைட். ம் அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றதுல என்ன நமக்கு இவங்க ஒரு 2000 ரூபா நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க சார், ம் நான் இஎம்ஐல கன்வெர்ட் பண்ணா. ஆனா அந்த இஎம்ஐக்கு சர்வீஸ் சார்ஜ் ஒன்று போடுறான், அதுக்கு ஜிஎஸ்டின்னு போட்டு என்கிட்ட 2200 ரூபா வாங்கிடுறான். ஜிஎஸ்டி அவனுக்கு போகாது, சர்வீஸ் சார்ஜ் அவனுக்கு போகும். ஐயா, நான் என் பாக்கெட்ல இருந்து போற பணம் தானே சார் நான் பாக்குறேன். நீ அது ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஏதோ ஒண்ணு நான் அது இஎம்ஐ போட்டதுனால எனக்கு ஜிஎஸ்டி. நீ இஎம்ஐ எதுக்கு போடுறதுன்னு தான் நான் கேட்குறேன். ஆ இல்ல அவங்க அப்படி 2000 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. மோஸ்ட் பேர் என்ன தெரியுமா, கையில் காசு கிடையாது, அந்த பொருளை வாங்கணும். குழந்தை ப்ரெஷர் போடுது, அடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் அது வந்துருச்சு. ம் நெய்பர்ஸ் என்பி ஓனர்ஸ் ப்ரைடு. சார் பக்கத்து வீட்டில் ஒன்று வாங்கிட்டா நம்மளும் நீங்கள் வாங்கியே ஆகணும். அந்த அந்த நெய்பர்ஸ் என்பி ஓனர்ஸ் ப்ரைடுங்கிறது ஒனிடா காலத்துல இருந்து. அதே தான். பக்கத்து வீட்டுக்கான மோட்டார் சைக்கிள் வாங்கினா நீ வாங்காமல் இருக்க முடியுமா? பட் இப்போ நான் கிரெடிட் கார்டை வந்து கரெக்டா யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உன்னால் யூஸே பண்ண முடியாது. எப்படி யூஸ் பண்ணுவோம்? உனக்கு சம்பளம் 50,000 ரூபா, 5 லட்ச ரூபா தேய்ச்சிட்டேன்னா நீ எப்படி யூஸ் பண்ணுவ? 5 லட்சம் ரூபா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சார். அப்போ உனக்கு வேண்டானா இதுக்கு 5 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு வாங்குது. ஓகே சார், அது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஃபஸ்ட்டு கேஸ் இல்லை, இதெல்லாம் நடக்கிறது ஒரு. இப்போ ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் டெட் அப்படிங்கிற டெட் வந்து 3.9 லேக்ல இருந்து 4.8 லேக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு சார். அவன் மிடில் கிளாஸே இல்லை, அவன் ஏழை. அதானே அவங்க மிடில். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.